வெல்கம் டு லாவண்யாஸ் கிச்சன் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கொங்கு நாட்டு ஸ்டைலில் பச்சைப்பயிறு கடையல் தான் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். 1.5 டம்ளர் அளவு பச்சைப்பயிரை கழுவி சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு அது கூட 3 பச்சை மிளகாயும் 3 துண்டு பெருங்காயத்தையும் சேர்த்துடலாம். இப்போது உரிச்ச 6-7 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 4 டீஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் அளவு மல்லி விதைகளை சேர்த்துடலாம். மல்லி விதைகள் சேர்க்கும்போது குழம்பு இன்னும் மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு 1 சொம்பு அளவு தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா வாசனைக்காக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அதில் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு 4 விசில் விட்டு நல்லா பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு வெந்ததுக்கப்புறமா மத்து வச்சு இந்த மாதிரி நல்லா கடைஞ்சிக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிப்பு கரண்டியை அடுப்பில் வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டி அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு, 4-5 கருவேப்பிலை, தட்டி வச்ச 2 பல் பூண்டு, 2 வரமிளகாய், கட் பண்ணி வச்ச 4 சின்ன வெங்காயம், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். இப்போ இந்த தாளிப்பை குழம்போடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலைகளை தூவினா நம்மளுடைய கொங்கு நாட்டு ஸ்டைல் பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் நான் வேறொரு ரெசிபியோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.